சார் இப்ப குமாரபாளையம் தொகுதியில போய் நம்ம நிறைய கேட்டப்ப நீங்க நிறைய காலேஜ் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு வீடு தகுறாம எல்லா வீட்டுக்கும் கம்பல்சரி போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் உங்களை பத்தி நிறைய சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல இல்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. 10 ஆண்டுகள் அந்த பகுதியில நீங்க அமைச்சரா இருந்திருக்கிறீங்க. நீங்க அந்த தேவையான தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தேவையான லோனோ இல்ல தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு செஞ்சு கொடுத்திருந்தா இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது இல்ல சார்? கடந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வு ஏதாவது ஒரு சில இடத்தில் நடந்தது. இப்பொழுது 30 ஆண்டு காலத்தில் நடந்ததற்கு காரணம் சொல்றேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்ததற்கு விசைத்தறிகள் முழுமையாக இயங்கவில்லை. அதற்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார், நானும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், விசைத்தறியில் ஓடுகின்ற இந்த இலவச வேஸ்ட் சேலை என்பது முழுமையாக கொடுக்கப்படாத காரணத்தினால், வேலை வாய்ப்பு இழந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. பிரச்சனை இப்பதான் நடந்தது சொல்ல முடியாது சார். பிரச்சனை ரொம்ப நாள் நடந்துருக்கு சார், வெளியில இப்பதான் வருது. அது நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க. இது கடந்த காலத்துல ஒரு சில இடத்துல ஒன்னு ரெண்டு நடந்திருக்கலாம். இப்பொழுது அதிகமாக நடப்பதற்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காரணம். அந்த வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு இந்த 5 ஆண்டு காலமாக அவரும் குரல் கொடுத்திருக்கின்றார், நானும் குரல் கொடுத்திருக்கின்றேன். விசைத்தறியில் ஓடுகின்ற அந்த இலவச வேஸ்ட் சேலை முழுமையாக உற்பத்தி செய்யப்படாத ஒரு காரணம். இரண்டாவது, மின் கட்டண உயர்வின் காரணமாக அந்த விசைத்தறி அதிபரெல்லாம் அவர்களால் அந்த விசைத்தறியை இயக்க முடியவில்லை. மூன்றாவதாக அண்ணன் அவர்கள் சொன்னதை போல சிறிது குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் பிக்சட் காஸ்ட் என்று அந்த காஸ்ட் அதிகப்படுத்திய காரணத்தினால் அந்த விசைத்தறி ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1400 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல கைத்தறிக்கு 450 யூனிட் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். முழுமையாக அந்த விசைத்தறியில இயக்கப்படக்கூடிய இலவச வேஸ்டாலை மட்டுமல்லாமல் இப்பொழுது கைத்தறிகளுக்கு அந்த திருமணத்தின் போது எப்படி 1 பவுன் கொடுக்கின்றோமோ அதை போல அவர்களுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சேலையும் கொடுக்க வேண்டும் என்று பேசும்போது நீங்க சொன்னீங்க என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு இல்லாததான் வந்து மக்கள் அந்த மாதிரியா போறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா. எனக்கு அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்கள் தொழில்துறை அமைச்சராலாம் கூட இருந்திருக்கிறீங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல படித்த இளைஞர்கள் வேலை போறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு செஞ்சீங்க? அதான் சார் சொல்றேன். இப்ப நீங்க குமராபாளையத்துல அவ்வளவு விஷயத்தையும் ஓடிட்டு இருந்தது. எங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு நாள் நிக்கல. அதுக்கு மாதிரியோ ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியோ, ஏன்னா நீங்க வந்து ஜிம் மாதிரியான விஷயங்கள்ல பல முதலீடுகளை கொண்டு வந்திருக்கீங்க. 2011 சொல்றதுக்கு விட்டீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். கேள்வி முழுசா வச்சலாம். 2003ஆம் ஆண்டு விசைத்தறிக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். விசைத்தறி அதிபரெல்லாம் அம்மாவிடத்திலே சொல்லி அந்த இலவச வேஸ்ட் சேலையை நாங்கள் ஓட்டுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் எடுத்த முடிவின்படி கிட்டத்தட்ட 2006 2011 கூட மாற்றுக் கட்சி ஆட்சியில் இருந்தார்கள். அப்பொழுது கூட இந்த போன்ற நிலைமை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால 18 ஆண்டு காலமாக இது போன்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக இயக்கப்படாத காரணத்தினாலும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஓராண்டு கழித்து உயர்த்தியதன் காரணமாக வேலைவாய்ப்பு குறைந்து விட்டது. வேலைவாய்ப்பு குறைந்தால் வறுமை அதிகமாகிவிட்டது. அதிலே கூட அந்த கிட்னி எடுத்தது எந்த மருத்துவமனை என்று உங்களுக்கு தெரியும். திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அவர்களை ஏமாற்றி எடுத்து விட்டால் என்று ஒரு பெண் புகார் கொடுத்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் அரசு ஒரு குழு நியமித்தது. அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன, அந்த குழு எடுத்த நடவடிக்கை என்ன, அந்த கல்லூரி மேல் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆக இந்த அரசு அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால இல்ல நான் சொல்றேன், கண்டுகொள்ளாத காரணத்தினால சொல்ல ஆசைப்படுவார் சார். அதை கேட்டுட்டு திரும்ப நீங்க தான் தொடர போறீங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கலங்கிறார் சார். இல்ல இலவச வேட்டி சேலை என்பது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒண்ணு எந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் கொடுக்கறது தான். அப்ப எவ்வளவு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருந்ததோ இன்னைக்கு தறி எல்லாம் அதிகமாகல, இன்னைக்கு தறி குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா பல தறிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகள்லயே காயலாங்கடைக்கு போயிடுச்சு, வெயிட்டுக்கு வித்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில காயலாங்கடைக்கு போயிடுச்சுன்றீங்களா? இல்ல கடந்த 10 ஆண்டுகள்னா அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க இல்ல சார்? நீங்க கடந்த 10 ஆண்டு ஒரு எங்க ஆட்சி காலத்துல ஒரு தறி இரும்பு கடைக்கு போச்சுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விசைத்தறி வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இலவச வேட்டி சேலைங்கிறது அந்த ரேஷன் கார்டு ஒண்ணுங்கிறது எல்லா ஆட்சியிலையும் கொடுக்கிற விஷயம் தான். ஏதோ அப்ப கொடுத்தாங்க இப்ப கொடுக்கல அப்படிங்கறதால ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறதா. அதுல வந்து ப்ரொடக்ஷன் குறையறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்கு? அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப ஒரு சில சொசைட்டி கொடுப்பாங்க, திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு சில சொசைட்டி கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. இது வந்து யதார்த்தமா நடக்கிற விஷயம். இவ்வளவுதான் நடக்குமே ஒழிய டோட்டல் பள்ளிப்பாளையத்துக்கு வர்ற ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி குறையாது.
இல்ல அது ஒரு பக்கம் அதே- இருந்தாலும் கிட்னி மேட்டர்ல அதே quantity இல்ல அப்படியே சார் இருக்கு. கிட்னி மேட்டர்ல கேரளாவுக்கு திமுக எப்படி சார் அரசு போச்சு? போதுமான நடவடிக்கை எடுக்கலங்கிற தெரியாது. அது வர்றேன். சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாது. அது கேரளாவுக்கு எப்படி போச்சு? அது உற்பத்தி தொடர்ந்து தானே இருக்கு. இது கிராஸ் பண்ணி பேசலாமா? சரி, இல்ல. அப்படின்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல இந்த சுற்றுல கிராஸ் பண்ணி பேசலாம் அப்படி கிரீன் சிக்னல் கொடுத்துருங்க. இல்ல சார் நீங்க பேசலாம் இது அதுக்கான சுற்று தான் அக்கா உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா வரும். கிராஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம். பேசுறதுனால ஒவ்வொன்றுக்கும் கிராஸ் பண்ணி நீங்க பேசலாம் கிராஸ் பண்ணி தாராளமா பேசலாம் இது அதுக்கான சுற்று தான் இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சார் அதாவது இப்ப நான் இலவச வேட்டி சேலை பத்தி சொல்றேன். அது குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா சொன்ன மாதிரி உண்மையிலேயே தறி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவ்வளவு பேர் தறிய தொழில இல்ல. அடுத்த தலைமுறை தறி ஓட்ட விரும்பல. அதான் உண்மை. அடுத்த தலைமுறையில படிச்சுட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டாங்க, தறி ஓட்டுறத விரும்பல. அதனாலயே தறி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமயே தறி ஓட்டுறது குறைஞ்சு போச்சு. அதனால இலவச வேட்டி சேலையை பொறுத்த அளவுக்கு அது ப்ரொடக்ஷன் குறையதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்ற மருத்துவமனைங்கிறது கண்டிப்பாக அந்த தவறுகளை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்டனை அதெல்லாம் இப்ப நம்ம பப்ளிக்ல பேசி உடனே நாளைக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது ரெக்கார்ட்ல இருக்கு. அதுக்கு அந்த போர்ஷனுக்கு சீல் வச்சிருக்காங்க. அது விசாரணையில இருக்கு. அது தண்டனை வரும்போது தான் தெரியும். ஆனா தண்டனை வர்றதுக்கு முன்னாடியே தண்டிச்சாங்களா, தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம பேச முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுபடிதான் நடவடிக்கை அவங்க எடுக்க முடியும். அது நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓகே அண்ணன் அவர்களுக்கு தெரியும். கேள் ஈரோட்டில் ஒரு மருத்துவமனையில கர்ப்பிணி பெண் என்ன குழந்தைன்னு சொன்னதுக்காக விசாரணைக்காமையே அன்னைக்கு சீல் வச்சாங்க அந்த மருத்துவமனையை. கிட்டத்தட்ட மாசக்கணக்கா அந்த மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் விசாரித்து அந்த மருத்துவமனை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அது போன்று அந்த மருத்துவமனையில இது போன்ற சிகிச்சை நடக்கூடாது, இது போன்ற அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடாது என்று ஏதாவது தடை உத்தரவு விதித்திருக்கின்றார்களா? சார் நீங்க பதில் சொல்லலாம் சார் நீங்க கூட பதில் சொல்லலாம் இப்ப அங்க கிட்னி சம்பந்தமான அந்த துறை இப்ப இயங்கல. அந்த துறை கண்டிப்பா இயங்கல. ஈரோட்ல சீல் வச்சதும் அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதா மீதி போர்ஷன் எல்லாம் திறந்து விட்டாங்க. ரெண்டுக்கும் வேற வேற அளவுகோல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே அளவுகோல் தான். அப்ப இவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை, எல்லாமே விசாரணையில இருக்கு. எதுவுமே தீரல. அதான் நானும் சொன்னேன். அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தடை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தான் நானும் கேட்டேன். எப்படி இப்ப அந்த ஹாஸ்பிட்டலையும் செஞ்சிருக்கலாமா? அப்படி இல்ல. இது பாருங்க, இது இப்ப கம்ப்ளைண்ட் ஆனது ஒரு பெரிய மருத்துவமனை, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அது தனித்தனி பிளாக்கா இருக்கு. ஆனா இப்ப ஈரோட்ல இருந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சின்ன பில்டிங். அது அந்த பில்டிங்ல தனியா பிரிச்சு பாக்குறது ரொம்ப சிரமம். அதனால ஆரம்பத்தில் அது பண்ணிட்டு அப்புறமா மீதி பகுதியெல்லாம் இயங்க. ஏன்னா எனக்கு அது முழுமையா தெரியும் அப்படிங்கறதுனால சொல்றேன். ஓகே ஓகே மீதி பகுதியெல்லாம் கேக்குறேன் அவர்கிட்ட. அப்ப வசதியான மருத்துவமனை என்ன வேணாலும் தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, வசதி இல்லாத ஒரு மருத்துவமனை செஞ்சா உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இல்ல இப்ப நான் என்ன சொன்னேன், எங்க 2 பக்கம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அங்க பெரிய மருத்துவமனையா தனித்தனி பிளாக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு அது தனியா தெரியுது. இங்கேயும் அந்த போர்ஷன் மட்டும்தான் சீல் வச்சாங்க. பொதுவா இருக்கிற சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கேள்வியும் புரிஞ்சிருச்சு, பதிலும் புரிஞ்சிருச்சு. மக்கள் நேரடியில் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் எது சரியோ அதை முடிவு பண்ணிப்பாங்க சார்.